என்ன அகீதா என்ற அரபு சொல்லுக்குரிய மீனிங் தெரியுது. உறுதியானது, சந்தேகத்திற்கு இடமில்லாதது. அகீதா என்றால் என்ன என்று கேட்டால் யாராவது சொல்ல முடியுமா? அகீதா என்றால் என்ன என்று? அகீதா என்றால் என்ன சொல்லுங்க. அகீதா என்பது கொள்கை. வெரி குட். பொதுவாக நம்ம பயன்படுத்துறது என்னென்றால் கொள்கை. இப்படி கொள்கை என்று பொதுவாக சொல்லி பழகிவிட்டோம். அதனால நம்மளோட கொள்கை என்னென்றால் நெஞ்சில் தக்பீர் வரணும், அத்தியாயத்தில் விரல் அசைக்கணும். இதுதான் நம்மளோட கொள்கை. ஒரு காலத்தில் தௌஹீத்வாதி என்றால் அவருக்குரிய சில அடையாளங்கள் இருக்கும். என்ன அடையாளம்? அவர் தொப்பி அணிய மாட்டார், நெஞ்சில தக்பீர் காட்டுவார், அத்தியாயத்தில் விரல் அசைப்பார், ஃபர்லான கூட்டு தொழுகைகளுக்கு பிறகு துவா ஓத மாட்டார், ஃபஜ்ரில் குனூத்துக்கு கை தூக்க மாட்டார். இப்படியான சில அடையாளங்கள் தான் தௌஹீத்வாதிக்கு இருந்துச்சு. இதுதான் கொள்கை. கொள்கையில் உறுதி. நம்ம அப்படித்தான் பேசணும், கொள்கையில் உறுதி இல்லை. அப்போ கொள்கை என்பது இதுதான் கொள்கையாக நம்ம காட்டப்பட்டுட்டு. உண்மையிலே அகீதா என்று சொன்னால் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள் இருக்கின்றன, 6 அடிப்படைகள். அந்த ஈமான் கொள்ள வேண்டிய 6 அடிப்படைகளையும் அதனோடு தொடர்பான விஷயங்களை. ஈமான் கொள்ள வேண்டிய 6 அடிப்படைகள்: 1 அல்லாஹ்வை நம்புவது, 2வது மலக்குகளை நம்புவது, 3வது வேதங்களை நம்புவது, 4வது ரசூல்மார்களை நம்புவது, 5வது மறுமை நாள், 6வது விதி கதா கதர். இந்த 6ஐயும் இந்த 6ஓடு தொடர்பாக கூடிய அம்சங்களையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதியாக நம்புவதுதான் அகீதாவாகும். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்றால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினால் மாத்திரம் அது அகீதாவாகாது. அல்லாஹோடு தொடர்பாக கூடிய அனைத்தையும் நம்ப வேண்டும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான், இதுவும் அகீதா. அல்லாஹுடைய அஸ்மாக்கள் என்ன? அஸ்மாக்கள் என்றால் திருநாமங்கள். அல்லாஹுடைய சிஃபாத்துகள் எப்படிப்பட்டவை? அல்லாஹு தஆலாவை மறுமையில் பார்க்க முடியுமா, முடியாதா? அல்லாஹு தஆலா எவ்வாறான வல்லமைகளை உடையவன் என்பன போன்ற அனைத்து விஷயங்களை பற்றி பேசுவதும் அகீதா. இது மாதிரி ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கலாம். மலக்குகள் என்றால் மலக்குகள் இருக்கிறார்கள் என்று நம்புவது மாத்திரமல்ல, மலக்குகளுடைய டியூட்டிகள், மலக்குகளுடைய தன்மைகள், அவர்களுடைய அமைப்பு, அவர்கள் இம்மையில் இந்த உலகத்தில் எப்படி இருப்பார்கள், மறுமையில் எப்படி இருப்பார்கள் என்பன போன்ற அனைத்து செய்திகளையும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம்புவதுதான் அகீதா. அகீதா என்றால் கொள்கை. அகீதா என்பது கொள்கை. கொள்கை என்றால் ஒரு சில மஸ்அலாக்களில் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் அகீதா என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒட்டுமொத்தமாக நாம் நம்ப வேண்டிய விஷயங்களை உறுதியாக எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம்புவதுதான் அகீதாவாகும். இது நன்றாக நாம் புரிந்து கொள்ள